உருளைக்கிழங்கு குழையாமல் அடிப்பிடிக்காமல் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். தேவையான உருளைக்கிழங்கை கட் பண்ணி நல்லா அலசிட்டு எடுத்துக்கலாம். அது கூட உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, பூண்டு நல்லா தட்டி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தேவையான அளவு எண்ணெய் இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு கிளறி மூடி வச்சிடலாம். சுத்தமாக இதுக்கு தண்ணியே ஊற்றக்கூடாது. 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டாலே போதும். 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டாலே போதும். நல்லா சூப்பரான உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடும். இதில் எந்த மசாலா, எக்ஸ்ட்ரா மசாலா இது எதுவுமே சேர்க்கல. குழம்பு மிளகாத்தூள் மட்டும்தான். நல்லா நான் காரமாக இருக்கணுன்ட்டு நான் நிறையா போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் காரம் அதிகமாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். நீங்கள் இதே மாதிரி சிம்பிளான ரெசிபி வேணும்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனலை எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.